ஒரு ஊரில் ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் எல்லோரிடத்திலும் அன்பாகவே நடந்து கொள்வாள். அவள் ஒரு நாள் அவள் தோட்டத்தில் இருக்கும்பொழுது, அவள் தோட்டத்தில் உள்ள பந்தலில் இருந்து ஒரு சிட்டுக்குருவி அடிபட்டு கால் ஒடிந்த நிலையில் அவளுடைய பந்தலில் கீழ் வந்து விழுந்தது. அதை கண்ட அந்த பெண் அந்த குருவிக்கு மருந்திட்டு உணவு கொடுத்து தண்ணீர் வைத்து வீட்டிலே வைத்து பார்த்து கொண்டாள். ஒரு சில நாட்களில் அந்த சிட்டுக்குருவி சரியாகிவிட்டது. கால்களும் நடக்க முடிந்தது, வானில் பறக்க முடிந்தது. எனவே அதை எடுத்து வானில் பறக்க விட்டு விட்டாள். ஒரு சில நாட்கள் கழித்து அந்த சிட்டுக்குருவி ஒரு பூசணி விதையை கொண்டு வந்து அவள் அருகில் போட்டது. அதை கண்ட அந்த பெண் அந்த பூசணி விதையை எடுத்து நட்டு வைத்தால் ஒரு சில மாதங்களில் அது வளர்ந்து பெரிய கொடியாக வந்தது. அதில் ஒரு பூ பூத்தது, ஒரு காய் காய்த்தது. அந்த காய் நன்கு பெரிதானதும் அதை உணவாக சமைக்கலாம் என்று கொண்டு வந்து அறிந்து பார்த்தாள். அதில் பொன்னும் பொற்காசுகளும் நகைகளும் நவரத்னங்களும் நிரம்ப இருந்தது. அதை கொண்டு அந்த பெண் பெரிய செல்வமுடையவளாக அவள் மாறிவிட்டாள். இதை கவனித்த பக்கத்து வீட்டு பெண், உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு செல்வங்கள் கிடைத்தது என்று கேட்டாள். இந்த பெண்ணும் நடந்ததையெல்லாம் அந்த பெண்ணிடம் கூறினாள். உடனே என்ன செய்வது, அவளைப் போல் நாம் எப்படி உயர்வது என்று அந்த பெண் யோசித்தாள். தோட்டத்தில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கும்போது அவளுடைய தோட்டத்தில் ஒரு குருவி வானத்தில் பறந்து வந்து அவளுடைய தோட்டத்தில் அமர்ந்தது. அதை எடுத்து அதனுடைய கால்களை உடைத்து அவளைப் போலவே அதுக்கு மருந்து போட்டு அவள் வீட்டில் வைத்து உணவு வைத்து பார்த்து கொண்டாள். சிட்டுக்குருவிக்கு சரியானதும் அதையும் அவளும் வானில் பறக்க விட்டு விட்டாள். அந்த குருவியும் ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு பூசணி விதையை கொண்டு வந்து அவள் அருகே போட்டது. அதை எடுத்து தன் வீட்டில் நட்டு வைத்தாள். அந்த பூசணி கொடியும் ஒரு சில மாதங்களில் வளர்ந்து பெரிய கொடியாக வந்தது. அதில் ஒரு பூ பூத்தது, ஒரு பூசணிக்காயும் காய்த்தது. அதை கண்ட அந்த பெண் பெரும் மகிழ்ச்சி அடைந்து, இதில் நிறைய பொன்னும் மணியும் இருக்கும், பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியாக அந்த பூசணிக்காய் பெரிதானதும் யாருக்கும் தெரியாமல் அதை பார்க்க வேண்டும் என்று வீட்டுக்குள் எடுத்து வைத்து அறிந்து பார்த்தாள். அதில் பாம்பும் தேளும் விஷஜந்துக்களும் நிரம்ப இருந்தன. அதை கண்டு பயந்து அலறி வெளியில் ஓடி வந்து விட்டாள். இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, பிறரை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது. அதே சமயத்தில் கெடுவான் கேடு நினைப்பான். பிற உயிர்களுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்வது தவறு. தீமை செய்யாமல் இருப்பது கூட ஒரு நன்மைதான் என்பதை இந்த சிறுகதை உணர்த்துகிறது.